ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் ரீசெண்ட்லி ஆட செக்ஷனில் இந்த ஜெயாம் படம் தமிழில் இருக்கிறதால இப்போ தான் பார்த்தேன். எனக்கு யூஸ்வலாகவே பைத்தியக்காரத்தனமாகவும் ரத்த கலரையாக இருக்க ஜாம்பி படங்கள் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிடிக்கும். இதில் ஹீரோ டானி ஜா ஸ்டைலில் அதுங்களை கூலாக அடித்து துவைக்கிறது நிறையவே இருக்குது. எனக்கு என்னமோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஜாம்பி அட்டாக்கு, போலீஸ் எல்லா வழியும் அடைக்கிறது, உள்ளுக்குள்ளே டாக்டர்ஸு, பேஷண்ட்ஸு, ஸ்டாஃபு, அட்டண்டர்ஸ்ன்னு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறது நல்ல பிளாட்டு. இது அந்த ரைட் படத்தை ஞாபகப்படுத்துது. ஆனால் அந்த அளவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் வர நம்ம ஹீரோ சிங்குக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வித்தை நல்லாவே வருது. அந்த வித்தியை காமிக்கிறதுக்கு அவருக்கு ஃபைட் சீன்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. அது பெரும்பாலும் ஜாம்பிஸை குத்துறதும் உதைக்கிறதும் தான். நம்ம ஹீரோ சிங்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்கேயோ மாட்டிருக்க அவர் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுற கதை நமக்கு ஃபெமிலியரான விஷயம் தான். அதுக்கு மேலே ஒரு சின்ன பையனையும் காப்பாற்றணும். இது போதாதான் நம்மளை சீட் வச்சுக்க கொண்டு வர. நடுவில் இந்த சின்ன பையன் தன் அம்மா கிட்ட குட் பை சொல்லிட்டு வர சீனு கொஞ்சம் மனசை கணக்கு வச்சிடும். இங்கே தான் ஏதோ இந்த ரத்த கலருக்கு நடுவில் ஃபீலிங்ஸை வச்சிருக்க டைரக்டரை நினைக்க வைக்குது. இதனால ஏதோ புதுசாக இந்த ஜானரை கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஜாம்பி ஜானரே காலாவதியான விஷயம். ஏதோ இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிறதுனால இதை பார்க்க முடியுது. இப்படி சொன்னாலும் சில இடங்களில் இழுவையாகவும் லென்த்தியாகவும் இருக்குது. இத்தனைக்கும் படம் 90 மினிட்ஸுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலும் அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அடுத்து இதோட எண்டிங் எனக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் என் கிரெடிட்ஸ் முடிகிற வரை பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்த பாகம்னு வந்தால் சில சுவாரஸ்யமான கதைங்க வெளிப்படலாம். ஆனால் அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உலகம் பசியால் வாடுது. அதுக்கு மேலே இந்த ஜாம்பி தீயா பரவுது. ஆனால் எப்பவும் முயற்சியில் தளராத விக்ரமாதித்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போராளி தன் மனசுக்கு பிடிச்சவளை காப்பாற்ற இந்த ஜாம்பி பரவலை தடுக்கிறான்றது நல்ல பிளாட்டு தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சில கூலான தருணங்களும் ஃபைட்ஸும் இருக்கு. ஆனாலும் படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்ப்பேனான்னு சந்தேகம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.